பிசினஸ் பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிக்க போறேன். அடடே சூப்பர்ரா. அப்பா பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவனே. இவன் தான் என் பையன்னு அவரே காலர் தூக்கி விட்டு பெருமையா சொல்லணும். அந்த மாதிரி தரமான சம்பவம் பண்ணலான்னு இருக்கேன். அற்புதம் மாப்ள, அற்புதம். சரி, இந்த டோட்டல் குன்னக்குடி எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? என்னது? ஏண்டா நம்ம வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு கேட்டா தெரியும், குன்னக்குடிய எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு கேட்டா எப்படிரா? தோராயமா அது இருக்கும்டா, நிறைய இருக்கும். எம்பிட்டு இருந்தா என்ன, குன்னக்குடி ஊரையே நான் விலைக்கு வாங்க போறேன். ஓ டே, நம்ம வீட்டையும் சேர்த்தாடா? ஆமாண்ணே, நம்ம வீட்டையும் சேர்த்துதான் வாங்குவேன். அப்ப நாங்களே எங்க போறது? என்னண்ணே இப்படி கேட்டுவிட்ட? உங்களுக்கு எல்லாம் இதை விட பிரம்மாண்டமா வீடு கட்டி கொடுப்பனே. தரணே, உனக்கு ஒரு மாளிகை. ஏய் மாப்ள மாப்ள, எனக்கு உங்களுக்கு இல்லாமல மாமா? எத்தனை வேணும்னு சொல்லுங்க. அது 2 மாப்ள, 2. அம்பிட்டு தானே, டேக் இட் மாமா. உனக்கு தாராள மனசுடா மாப்ள, நீ நல்லா இருப்படா. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்படா. தேங்க்ஸ் மாமா. இப்படி நான் பெரிய ஆள் ஆயிட்டேனா அப்பா சந்தோஷப்பட மாட்டாரா? படாம பட்டு தானே ஆகணும். ஆகுறேனே, ஒரு நாள் ஆகுறேன். உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உருப்படாதவன் வீணா போனவன் ஒண்ணுத்துக்கு உதவாதவன்னு என் மேல இருக்கிற எல்லா அவப்பேரையும் மொத்தமா தொடச்சு காட்டுறேன் பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பண்ணிரலாம்ல. என்ன என்ன நடக்குதுங்க? என்ன கதிரு, அரசியல் எதுவும் சேர்ந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. அப்புறம் சாரு வருங்காலத்துல என்னென்ன பண்ண போறாருன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, சார் அப்படி என்னென்ன பண்ண போறீங்க? குன்னக்குடியையே விலைக்கு வாங்க போறாராமா. நமக்கு ஒரு மாளிகை கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அட்ரா சக்க, கட்டுறதுதான் கட்டுற. அப்படியே எங்க ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே கட்டிக்கூட, எனக்கும் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல? வேலைக்கா? நீங்க நீ வேலைக்கெல்லாம் போக போறீங்க? பின்ன மாளிகையில ராணி மாதிரி இருக்க போறீங்க. சூப்பர் கொழுந்தனாரே. சரி, வேற என்னென்ன பிளான்லாம் இருக்கு? உட்காருங்க சொல்றேன். முதல்ல குன்னக்குடிய வாங்குறோமா, அதுக்கு அப்புறமா